ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷாலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வைஷாலி ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சுவையான ஒரு துவையல் இது ஒரு தொக்கு ஒன்று பண்ண போகிறோங்க. என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து எறா தொக்கு தாங்க. எறா தொக்கு பண்ண போகிறோம் இன்றைக்கி. நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு சுவையாக நல்ல டேஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்கும் இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷனான ஒரு துவையலுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாயின்னு இருக்குது. நல்லா கொஞ்சம் சூடாகட்டும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்தாச்சு. எண்ணெயை சூடாகட்டும். நல்லா கொஞ்சம் சூடானதுமே நம்ம வந்து இப்போது பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் இது வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடாகணும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் பாருங்கள், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு நம்ம வந்து பொரியட்டோன்னு விட்டுருக்குறோம். மசாலா ஐட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து சேர்த்தாச்சு. பொரிஞ்சின்னு இருக்குது. நம்ம பொரிஞ்சதும் நல்லா பொரியணும். பட்டான்னு சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு வந்து பொரியணும். பொரிஞ்சதுமே ஒரு 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் ஆச்சு. அடுத்து வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா நான் வந்து சிறுசாக பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு. நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து இது வந்து கலராக நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தொட்டுக்குன்னு சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு ஃபுட்டுங்க இது. இதை வந்து நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நம்ம நல்லா அது வந்து எல்லாமே நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதங்க விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா வதங்கியாச்சு. வதங்கட்டும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே வதங்கியாச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு இதுவும் நல்லா வதங்கணும். இது இந்த மாதிரி வதங்கட்டும். வதங்கி ஆனதும் நம்ம வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நம்ம வந்து எறாவை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் நம்ம பாருங்கள், இப்போ வீடியோவில் நான் காட்டுறேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக அதை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவினதுமே இப்போ எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வெங்காய தக்காளி வதங்கினதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். நல்லா நல்லா மசாலாலாம் அதில் வந்து நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கணுங்க. தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதுக்கும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 பேரை சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் எறா தொக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியாக தொக்காக இருக்கிறோம். அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு பார்த்திங்களான்னா சும்மா செம்மையாக கமகமான வாசனையாக நல்லா சுவையாக இருக்குங்க. இதை சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை விரும்ப பிடிக்கலன்னு சொல்கிறவங்கள ஏதோ ஒரு கொஞ்சம் கம்மி பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்து எறாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சோம்னா இதை பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியை சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கலை, நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா எறா வந்து நல்லா கொதித்து
வெந்து நல்லா மசாலாவோட அது பாருங்கள், நல்லா மசாலாவோட நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. நம்ம எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்லா பாருங்கள் நல்லா கிரேவியாக நல்லா தொக்கு சூப்பராக வந்துருச்சு. அடுத்த ஒரு நல்ல சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.